சுதந்திர இந்தியாவின் வரலாற்றிலேயே இதுவரை ஏற்படாத விபரீதமும் அதனுடைய தொடர் விளைவுகளும் நடப்பதற்கு, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்பாடு செய்துவிட்டார். இது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே உள்ள மக்கள் கிளர்ந்து எழ வேண்டிய பிரச்சனை. நெருக்கடி நிலையை விட இது மோசமான பிரச்சனை. என்ன திட்டத்தை கொண்டு வந்து நேற்று அறிவித்திருக்கிறார்கள். உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே தேர்தல். இது நடைமுறையில் சாத்தியமற்றது மட்டுமல்ல, ஒரு சில நாடுகளில் இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அங்கே ஜனநாயகம் கிடையாது. எந்த ஜனநாயக நாட்டிலும், எந்த கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற எந்த ஜனநாயக நாட்டிலும் அத்தனை தேர்தல்களையும் ஒரே நேரத்திலே நடத்துவதென்று அவர்கள் கற்பனை செய்தது கூட கிடையாது. ஒரு 3 மாநில அரசுகள் கவிழ்ந்து விட்டன என்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அப்படி என்றால் அதற்கு அடுத்த தேர்தல் வரை இந்த 3 மாநிலங்களும் காத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? இது எப்படி நடைமுறையில் சாத்தியம்? அதோடு பஞ்சாயத்து தேர்தல்களையும் அதோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்றார். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள், இது சாத்தியமற்றது என்பது மட்டுமல்ல, ஒரு கொடிய எண்ணத்தோடு ஒரு இலக்கை அவர் நிர்ணயித்துக் கொண்டு இதை அறிவித்திருக்கிறார் என்று நான் திண்டுக்கல் நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று இந்திய பிரதமரை குற்றம் சாட்டுகின்றேன். அவர் இந்த பிரதம மந்திரி பதவி வேண்டாம், நாம் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல குடியரசுத் தலைவர் ஆகிவிட வேண்டும் என்ற உள்ளக்கிடக்கை அவரிடம் இருக்கிறது. அதை இப்பொழுது வெளியே காட்டிக்கிட மாட்டார். இவர்கள் பொது சிவில் சட்டத்தை வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அஜெண்டாவிலே போடவில்லையே. அந்த அஜெண்டாவிலே கையெழுத்திட்டவன் நானும் ஒருவன். இப்பொழுது அவர்கள் தேர்தல் நேரத்திலே இம்மாதிரி எல்லோருக்கும் ஒரே தேர்தல் தேர்தலுக்கு முன்னாலே சொன்னார்களா? அதே போல இங்கே சோசியலிசம், செக்குலரிசம் என்பது பிரியாம்பிளிலே முதலில் இல்லை. இப்பொழுது அவர்கள் இதை எப்படியும் நிறைவேற்றி விடுவது, இதற்கு அரசியல் சட்டத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவையில்லை என்று இவர்களாகவே விளக்கம் கொடுக்கிறார்கள் அரசு தரப்பிலே. அது 3/2 பங்கு 2 மன்றங்களிலும், சபையிலும், ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் அவர்களுக்கு 3/2 பங்கு ஆதரவு வேண்டும், பெரும்பான்மை வேண்டும். அதையெல்லாம் தள்ளிவிட்டு சாதாரணமான ஒரு முனிசிபாலிட்டிக்கு போடுகிற ஒரு சட்டத்தை போல அவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பையே தகர்த்து அவர்களுடைய வழியிலே, இந்துத்துவ வழியிலே, சனாதன வழியிலே அவர்கள் கொண்டு போவதற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பதனுடைய அடையாளம் தான் இப்பொழுது ஒரே தேர்தல் என்பது. இது எல்லா மக்களையும் பாதிக்கும், எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். மொத்தத்தில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் இதிலே மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாக நேரிடும். ஆகவே இதை எதிர்க்கிறோம் என்பதை ஊராக சென்று சொல்லி இந்தியாவிலே இருக்கக்கூடிய மக்களை திரட்ட வேண்டும். எதிர்கட்சிகளுடைய கடமை மக்கள் ஒன்று சேர்ந்து ஆங்காங்கு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற இந்த புதிய முழக்கத்தை எதிர்க்க வேண்டும், எதிர்த்து போராட வேண்டும். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.